விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய சட்டமன்ற குழு தலைவர் வன்னியரசு பேசுகிறார். ஜனநாயகம், அரசியல் ஜனநாயகம் வலிமை பெற்று செழுமை பெற வேண்டுமானால் பெரும்பான்மைவாதத்தை விட சிறுபான்மை மக்களுடைய குரல் வலிமை பெற வேண்டும், செழுமை பெற வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் இந்த அவையில் ஆளும் கட்சியினுடைய குரலை விட மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகளுடைய குரல் இங்கே வலிமை பெற வேண்டும் என்று அதில் இருக்கிற நியாயங்களை, அதில் இருக்கிற உணர்வுகளை புரிந்து இந்த அவை நடக்க வேண்டும், அவைத்தலைவர் நடக்க வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இதே கருத்தோடு ஐயன் திருவள்ளுவன் அவர்கள் சொன்னதை போல வேண்டுதல் வேண்டாமை இளநடை சேர்ந்தாருக்கு யாண்டும் இடும்பை இல என்று வள்ளுவ பெருமனார் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் மரியாதைக்குரிய அவைத்தலைவர் அவர்கள் வேண்டுதல் வேண்டாமை இல்லாமல் எங்களை போன்ற இரு உறுப்பினர்கள் நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வந்திருக்கின்றோம். எங்களுடைய குரல் என்பது தமிழ்நாட்டுடைய குரல். விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தமிழ்நாட்டு உணர்வுடைய குரல். விடுதலை சிறுத்தைகளுடைய குரல் என்பது தேசிய இனத்தினுடைய குரல். அந்த குரல் இந்த அவையிலே பழுதுபடாமல், மறுக்கப்படாமல் எழுப்பப்பட வேண்டும் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மிக முக்கியமாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலையிலே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை அறிவித்திருந்தார்கள். வழிபாட்டு இடங்கள், பள்ளி வளாகங்கள், அதேபோல கோவில் தானே அது, மக்கள் கூடுமிடம், இந்த இடங்களில் மொத்தம் 717 மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்று அவர் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நாங்கள் வரவேற்கின்றோம். அதேபோல தமிழ்நாட்டில் மிக முக்கியமாக ஒரு நாகரிகமான அரசியலை முன்னெடுத்திருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நேற்றைக்கு முன்னாள் முதலமைச்சரை சந்தித்தது, இது ஒரு எதிரும் புதிருமாக இல்லாமல் தமிழ்நாட்டை வலிமைப்படுத்தக்கூடிய, இன்றைக்கு சனாதன அரசியலை முன்னெடுக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிரான ஒரு குரலை, முன்னெடுப்பை, ஒரு அரசியலை இந்த அவை தலைவர் அவர்கள் முன்னெடுக்க வேண்டும். இங்க இருக்கின்ற அத்தனை உறுப்பினர்களும் நாங்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து இங்கே ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்லி இந்த அவை சிறப்பாக நடக்க வேண்டும். பெரும்பான்மைவாதத்தோட சிறுபான்மை மக்களுடைய குரல் இங்கே வலுப்பெற வேண்டும், தமிழ்நாட்டில் வலுப்பெற வேண்டும் என்று கேட்டு அத்தனை அவை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் அவை தலைவர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் தந்தியன் தொலைக்காட்சியில் ரகசிய சிநேகிதியே தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.